வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பனி விழும் மலர்வனம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உடையை மாற்றிய கணத்திலேயே அந்த குர்தா மனோவின் தோற்றத்துக்கு கொடுத்த மாற்றத்தை அவன் கண்களாலேயே நம்ப முடியவில்லை. அவன் உயரத்தையும் அமைப்பையும் மட்டுமல்ல, அவன் முகத்தின் அம்சங்களையே அது நன்றாக எடுத்து காட்டுவது போல தோன்றியது. ஒரு ராஜாவின் அதிகப்படி அலங்காரம் போல தோன்றுகின்றதா என்று வெகுநேரம் கண்ணாடியில் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அந்த குர்தா எந்த ஆங்கிளிலும் தன் தோற்றத்துக்கு கம்பீரத்தை தவிர வேறெதுவும் தரவில்லை என்று தெளிந்தான். ஆதி ஒரு பார்வையில் கட்டை விரலை ரசனையுடன் தூக்கி காட்ட, என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கிய உடைகளுடன் இதையும் சேர்த்து கொள்ள சொல்லிவிட்டு இருவரும் படிகளில் இறங்கி பில்லிங் கவுண்டருக்கு வந்தனர். எத்தனை மணிக்குடா உனக்கு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போகணும்? 4:30. சரி, கிரிடியன் வெட்டிங்கா? ஜோயலா உனக்கு தெரியாதா? ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துருக்கேன். ஆமாம், அவன் ரொம்ப காலமாக ஃபாரின்ல இருந்தான். இப்போ கல்யாணத்துக்காகத்தான் வந்திருக்கான். சரி, அதை விடு. எதுக்காக குழம்பி அடிக்கடி ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லு. நானா? இல்லையே, சமாளிக்க முயன்றான் ஆதி. பொய் சொல்லாதடா. ஆதி அவனை நம்பவில்லை. சிறிது நேரம் மௌனமாக இருந்த மனோ பிறகு, கேம்பஸ் பிரச்சனை ஆதி. ஒரு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பா, ஆனா ரொம்ப கெட்டிக்காரி. அதான் யூத் கான்ஃபரன்ஸுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஆனா அவ அங்க வந்து எதையும் கவனிக்காம படம் வரைஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் ஹார்ஷா திட்டிட்டேன். ஓ! அப்புறம் அன்னைக்கு அவ எழுதின ரிப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அவளோட ரிப்போர்ட்டை தான் யூத் மினிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ண ஒரு சாம்பிளா அனுப்பினோம். உனக்கு கில்ட்டி ஆயிடுச்சு, அப்படித்தானே? மனோ பதில் சொல்லவில்லை. அவசரப்பட்டு எதையும் முடிவு பண்றது, பேசிடுறத எப்படா நீ மாத்திக்க போற? இப்போ நீ எதுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கிற? உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகத்தான். அப்பா ஒரு வார்த்தை கூப்பிடலையே ஆதி. நீயாவது வந்து சாரி சொல்லி பேசேன்டா, நம்ம அப்பா தானே. அப்போ அவர் பண்ணது தப்பு இல்லையா? நான் பேசுனது மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் தப்பு. டேய், அவர்கிட்ட நீ 2 நிமிஷம் அமைதியா பேசு, எல்லாம் புரியும். சும்மா மேல மேல பிரச்சனையை வளர்க்காதடா. அவர் பண்ணதும் தப்பு, நான் பண்ணதும் தப்பு. ஆனா அதிகம் காயப்பட்டது நான் தான். ஸோ அவர் வந்து வான்னு கூப்பிட்டா நான் வருவேன். இல்லைன்னா என்னை விட்டுருங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன். டேய் முட்டாள், நீ பண்ணது மட்டும்தான்டா தப்பு. நீ எப்படி இந்த குர்தாவை வாங்கிக்கிட்ட என்றதை வீட்டுக்கு போய் கொஞ்சம் அமைதியா திங்க் பண்ணு. நான் இப்போ பண்ணதை தான் அப்பாவும் அன்னைக்கு பண்ணார். உனக்கு எங்கே புரிய போகுது? போய் அட்லீஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் கிட்டையாவது சாரி கேளு. கார் மனோவின் வீட்டுக்கு முன் கிரீச்சிட்டு நின்றது. ஆதியிடம் தலையசைத்து விட்டு மனோ இறங்கிக் கொள்ள, சாரி, நான் உன் மைண்டை இன்னும் அப்செட் ஆக்கி விட்டுட்டேன் போல. என்னால் முடியலடா. வீட்டில் முதல் முறையாக பெரிய விசேஷம் நடக்கும்போது நாம் இப்படி உடஞ்சு போய் நிற்கிறத என்னால் தாங்க முடியல. அதான் சாரிடா என்றபடி ஆதி புறப்பட்டு சென்றான். ஆயாசமாய் உள்ளே சென்ற மனோ ஆதி சிந்திக்க சொன்ன விஷயத்தை மட்டும் யோசிக்காமல் மீராவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருந்தான். அவன் என்ன குற்ற உணர்விலா குழம்பி போயிருந்தான்? மீராவை திட்டுவது அவனுக்கு எப்போதுமே வித்தியாசமாக தோன்றுவதில்லை. அவளை வலுக்கட்டாயமாக கான்ஃபரன்ஸில் இழுத்து போட்ட போதே அவள் அங்கே வந்து விளையாடுவாள் என்று நினைத்தே இருந்தான். ஆனால் அவன் பேசுவதை கண்டதும் சீரியஸ் ஆகி கவனிப்பாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவன் பேசியதை கூட கவனிக்காமல் ஒரு வில் யூ மேரி மீ கார்டில் பெயர் எழுதி விளையாடியதுதான் அவனுக்கு கடுப்பு. சில நிமிடங்கள் பார்த்தாலும் அந்த கார்டு அவனுக்கு ஆணி அடித்தது போல நினைவிருந்தது. இவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து என்ன வெட்டி முறிக்கப் போகிறாள்? கார்டை யாருக்கு கொடுக்க போகிறாள்? ஆண்டாள் பாசுரம் போல ஒன்றை வேறு எழுதி வைத்திருந்தாள். அது கூட அவனுக்கு மிக பரிச்சயமாக இருந்தது. எப்படி? அவள் யாரையோ காதலிப்பது தன்னை இவ்வளவு கோபப்படுத்தி நிலை தடுமாற வைக்கிறதென்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தானே என்று எண்ணும் போதே ஒரு இனிய அதிர்வு அவனுக்குள். ஆனால் அந்த பாவி கையில் கார்டுடன் நின்றாளே, இன்றைக்குள் அதை கொடுத்திருந்தாள் எனில் மனோ என்ன ஆவான்? அவனுக்கு தெரிந்து கொள்ளவே வேண்டியிருந்தது. சந்திக்கவும் வழி இல்லையே. இனிமேல் அவளை திங்கள் தானே சந்திக்க முடியும். இதெல்லாம் தான் அவனுடைய குழப்பங்கள். அது புரியாமல் இவன் வேறு. மொபைலை நோண்டி கொண்டிருந்தவன் அவளை ஃபேஸ்புக்கில் பிடித்து சில பல யோசனைகளின் பின் ரிக்வெஸ்ட் அனுப்பினான்.
3 மணி நேரங்கள் கடந்தும் அவள் அக்செப்ட் செய்யாததால் அவமானம் தாக்க இன்றிரவும் அவள் அக்செப்ட் செய்யவில்லை எனில் டெலிட் செய்து விடலாம் என்ற முடிவுடன் ரிசப்ஷன் போவதற்காய் கோட் டையுடன் தயாராகி ஹோட்டல் ரமடா நோக்கி காரை விரட்டினான். அடடா, திருமணத்துக்கு அன்பளிப்பாய் பணம் கொடுக்க என்வலப் வாங்கவில்லையே என அப்போதுதான் நினைவு வர கார்டு கடை ஒன்றுக்குள் நுழைந்தவன் திருமண வாழ்த்துக்கள் போட்டிருந்த கார்டை தேட ஆரம்பித்தான். அங்கேயும் வில் யூ மேரி மீ கார்டுகள் பல வடிவங்களில் இருந்து அவனுடைய தலைவேதனையை அதிகப்படுத்த அவசர அவசரமாய் தேடி எடுத்து கார்டுக்குள் பணம் வைத்து அதற்கான என்வலப்பில் அதை வைத்து ஒட்டி கொண்டு அவன் ஹோட்டலில் வரவேற்பு நடைபெற்ற ஹாலுக்கான இலக்கத்தை லிப்ட் பட்டன்களில் அழுத்துகையில் நேரம் 4:25 ஆகியிருந்தது. பல பளவென்ற உயர்தர ஹோட்டல்களில் ஒன்றான ரமாடாவின் அந்த ஹால் மாலை 6 மணி அளவில் கவிந்து கொள்ளும் இருளை போல செயற்கையாய் இருளாக்கப்பட்டிருந்தது. ஹாலை அடையும் ஹாரிடோரின் வாசலில் இருந்த வளைவு வித்தியாசமாக அழகாக உருண்டையான வர்ண பேப்பர் விளக்குகளில் மின் குமிழ்கள் எரிக்கப்பட்டு வெவ்வேறு நீளங்களில் தொங்கவிடப்பட்டிருந்தது. அவன் கண்களையும் கருத்தையும் ஒரு சேர கவர்ந்து கொண்டது ஒரு திடுக்கிடலுடன். என்னடா இது, எங்கெங்கு பார்க்கிலும் அந்த கார்டின் சாயலை தெரிகிறதே என்று அவன் நொந்து போய்விட்டான். வழக்கமான பூ அலங்காரம் இன்றி அழகிய வர்ணங்கள் கொண்ட உருண்டை பேப்பர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு திருமண மேடை அந்த கார்டில் இருந்தது. அவனுக்கு மனதில் அப்படியே படிந்து போயிருந்தது. இந்த பேப்பர் விளக்குகளும் அதையே நினைவூட்ட உதட்டை கடித்து கொண்டு ஹாரிடாரில் நடந்தவன் தன் தலை மேலும் பக்கப்புறங்களிலும் வர்ணஜாலம் காட்டிய அந்த அலங்காரத்தை ரசிக்கவே செய்தான். ஜோயல் வெட்ஸ் ஷலோ என்ற அட்டை வைக்கப்பட்டிருந்த ஸ்டாண்டை தாண்டி கொண்டு ஹாலில் காலடி எடுத்து வைத்தவன் இனிமையாக அதிர்ந்தான். வெளியே விளக்குகள் என்றால் உள்ளே பூக்களும் கலந்திருந்தது. உள்ளங்கை அளவில் இருந்து ஒரு கால் பந்து அளவு வரை வேறுபட்டிருந்த பல வர்ண விளக்குகளுக்கிடையில் பூக்கள் சிரித்தன. எங்கேயும் மிகை உணர்வு தெரியாமல் இனிமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஹேய் மனோ என்ற அழைப்பில் திரும்பியவன் தனியாக ஒரு வட்ட மேஜையில் இருந்து கையசைத்த நண்பன் பிரசாத்துடன் போய் அமர்ந்து கொண்டான். ரியா சிங்கடா, டாக்டர் சார் பெயிண்ட் அடிச்சு முடிக்க டைம் எடுக்கும்ல, மெதுவா வருவான். பிரசாத் சொல்லி முடிக்கவும் அதிகப்படி பளபளப்புடன் வந்த ரியாஸ் அதை கேட்டு அவன் முதுகில் ஒன்று வைத்தபடி அருகில் அமரவும் சரியாக இருந்தது. டெக்கரேஷன் பிரமாதமா இருக்குடா, டேபிள் டெக்கரேஷனுக்கே செமைய மெனக்கிட்டு இருக்காங்க. டேபிளில் ஆரம்பித்து அந்த ஹால் முழுவதும் பார்வையை ஓட்டிய மனோ மணமக்கள் அமரும் சோஃபாவையும் அதன் பின்னான வளைவு அலங்காரத்தையும் கண்டதும் அப்படியே வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு தடிப்பான மரத்தின் தண்டில் கிளைகளை அடியில் இருந்து 10 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்குமாறு விட்டு முழுவதையும் வெட்டிவிட்டு பிரவுன் பெயிண்ட் மற்றும் வார்னிஷ் கொண்டு பளபளப்பாக்கி அந்த தண்டை வளைத்து நிறுத்தியது போல சோஃபாவின் பின்னே உயரமாய் மர வளைவு நின்று கொண்டிருந்தது. அதில் அழகாய் பூக்களை படரவிட்டு அலங்கரித்து அதில் வர்ண விளக்குகள் தொங்கவிடப்பட்டிருந்தது. அவனுக்கு நன்றாகவே நினைவிருந்தது. இதே மேடையைத்தான் அவன் அந்த கார்டில் பார்த்தது. அதில் மரத்துக்கு பதிலாக வெள்ளை பிளாஸ்டிக் சுருள் வைத்திருந்தார்கள். அங்கே பூக்களும் கலந்திருக்கவில்லை. அப்படியானால் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே முழங்கால்களை தழுவி மறைக்கும் அளவில் டார்க் ப்ளூ ஸ்லீவ்லெஸ் கவுன் அணிந்தபடி ஹீல்ஸ் சத்தமிட கையில் ஒரு சீடியை கொண்டு அவசரமாய் வந்து கொண்டிருந்தாள் மீரா. அவனை கண்டதும் மலர்ந்த விழிகள் பிறகு படபடப்புடன் அடங்க எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று குழம்புபவள் போல ஒரு செகண்ட் நின்று விழித்து பிறகு ஒரு சின்ன புன்னகையை அவனுக்கு கொடுத்துவிட்டு விலகி போனாள். அவனுக்கு வில்லனே இல்லாதிருக்க சாத்திய கூறுகள் பெருமளவில் உண்டு என்ற எண்ணமே அவனுக்கு மகிழ்ச்சியை தர நண்பர்களின் பேச்சில் கலந்திருந்தாலும் அவளையே ரகசியமாய் பார்வையால் தொடர்ந்தபடி அமர்ந்திருந்தான் மனோத்யன். WKC அவர்களுடைய நிறுவன பெயர் போலும் கரு நீல உடை அணிந்திருந்தவர்கள் எல்லோருமே பேட்சாக அதை அணிந்திருந்தார்கள். மணமக்கள் அறிவிப்புடன் உள்ளே அழைக்கப்பட்டது. கேக் வெட்டுதல், ஷாம்பெயின் ஊற்றுதல், அதை தொடர்ந்து அங்கே மணமக்களின் நண்பர்களின் நடனங்கள், மணமக்கள் ரகசியமாய் குடும்பத்தினருக்கு பரிசு வழங்கியமை என்று சகலமுமே அழகாக ஒழுங்கமைக்கப்பட்டு நடைபெற்றது. சுறுசுறுப்புடன் அதே நேரம் உயர்மட்ட நடை உடை பாவனைகளுக்கு பொருத்தமாக தாங்களும் ஏந்து விழாவை நடத்தி கொண்டிருந்த மீராவின் குழுவினர் பால் அவன் கவரப்பட்டான். அளவான சிரிப்புடன் அங்கு பிறர் கவனம் கலைக்காமல் நடமாடிக்கொண்டிருந்த மீராவின் பால் இன்னும்
தோ மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கிற ப்ளூ ஷர்ட் பையனை பார்த்து ஞாபகம் இல்லையா? ரியாஸ் கேட்டான். ஆமாம்டா, நம்ம ஜூனியர் இல்ல? ஆமா, அவன் பேர் வசீகரன். எங்க அக்கா பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. வசீகரனும் அவன் சிஸ்டரும் தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்றாங்க. சிஸ்டரா? தோ ஹாரிடார்ல வரா பாரு என்று அவன் மீராவை காண்பிக்க, இந்த பெண் என் ஸ்டூடெண்ட் என்பதோடு அவளை பேச்சில் இருந்து வெட்டிய மனோ அண்ணனின் திருமணம் நெருங்குவதை சாக்காக காண்பித்து WKC பற்றி ரியாஸிடம் விசாரித்தான். ரொம்ப கெட்டிக்காரங்கடா. பெரியப்பா சித்தப்பா பசங்க தான் 2 பேரும். 2 பேரண்ட்ஸும் ஒரே ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. வசதியான வீடுன்றதால 2 பேரும் படிக்கவோ வேற எதுக்குமோ பிரச்சனை இருக்கல. இன்னும் பிஸ்னஸ் ஆசையில் படிக்கும்போதே தான் ஆரம்பிச்ச வேலை இதுன்னு அன்னைக்கே என்கிட்ட வசீகரன் சொன்னான். நீட்டா, அதே நேரம் இன்னோவேட்டிவா பண்ணுவாங்க மச்சான். நான் ரெக்கமெண்ட் பண்றேன் என்று ரியா சொல்லி கொண்டு போக, இசை கருவிகளை இசைத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஏதோ சொல்லி கொண்டிருந்த மீராவையே பார்த்து கொண்டிருந்த மனோவின் பார்வை மாறிப்போயிருந்தது. குடும்பத்தை விட்டு பிரிந்து முழுதாய் 1 மாதமாகும் முன்னே வாழ்க்கையை சிக்கலாக்கி கொண்ட அவன் எங்கே, அவள் எங்கே? அதைவிட அவன் குடும்பத்தை பிரிந்த காரணத்தை எங்கே சொல்லி நோவது? வைத்த விழி எடுக்க முடியாமல் அவளையே அவன் தொடர்ந்து கொண்டிருக்க, கையில் ஒரு பாக்கெட்டுடன் ஒவ்வொரு டேபிளாக போய் எதையோ கொடுத்து கொண்டிருந்த மீரா அவர்களை நோக்கி வந்து பொதுவான புன்னகையுடன் சின்னதாய் ஒரு பிளாஸ்டிக் மாலையை முதலாவதாக அவள் புறம் அமர்ந்திருந்த மனோவிடம் கொடுத்தாள். என்னது இது, நெக்லஸா? சின்ன சின்ன பிங்க் கார்ட்போர்டில் வெட்டப்பட்ட இதய வடிவங்கள் 8 வெள்ளை நிற பிளாஸ்டிக் மாலையில் கோர்க்கப்பட்டிருந்ததை கையில் வைத்து பார்த்தபடி வேண்டுமென்றே அவன் அவளை வம்புக்கு இழுக்க, நண்பர்கள் புரிந்து கொண்டு சிரித்தனர். தன்னை அவன் வம்புக்கு இழுப்பது புரிந்தாலும் கடமை தவறாதவளாய், இல்ல உங்க டேபிள்ல இருக்கிற 8 பேரும் மணமக்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை குட்டியா ஒவ்வொரு கார்டிலையும் எழுதுங்க, அப்புறமா நாங்க கலெக்ட் பண்ணிக்கிறோம் என்று விளக்கம் தந்து கையில் பேனாவையும் கொடுத்தாள் மீரா. என்ன எழுதணும்னு ஒரு சாம்பிள் சொல்லுங்க, பிரசாத் குரல் கொடுக்க, அது உங்க இஷ்டம் சார் என்ற புன்னகை மாறாமலே பதில் அளித்தவள் வேகமாய் நகர்ந்து விட்டாள். இவர்கள் இருந்த டேபிளில் இருந்து 3 டேபிள்கள் தள்ளி அவள் இதயங்களை விநியோகித்த போதுதான் ஜோயலில் சகோதரி மகள் ஒரு பாடலுக்கு ஆட வந்தாள். சின்னதாய் ஒரு அறிமுகத்துடன் அவள் ஆடுவதற்காய் WKCயினர் பின்னணியில் ஒலிக்கவிட்ட இசையை கேட்ட கணம் மனோவின் விழிகள் மீராவிடம் தாவின. அவளும் அவசரமாய் அந்த கணம் அவனை நோக்க, இருவருக்கும் இடையில் காலங்கள் உறைந்தன. கொண்டல் மன்னனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்று ஆரம்பித்து பேன்கே தித்திலி தில் உதா 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 ஹாய் கஹின் டூர் என சென்னை எக்ஸ்பிரஸ் பாடல் ஹால் முழுவதும் இனிமையாய் பரவ மனோ மீராவின் விழிகளையே ஊடுருவி கொண்டிருந்தான். அவளது விழிகளும் உனக்கு அன்று நான் எழுதிய வரிகள் இவைதான் என்று ஞாபகம் இருக்கிறதா? எதற்காக எழுதினேன் என்று புரிந்து கொண்டாயா என்றெல்லாம் தவிப்புடன் தன்னுடன் கேட்பது போல அவனே மொழி பெயர்த்தும் கொண்டான். அவள் பட்டென்று விழிகளை பிடுங்கிக் கொண்டு யாருடனோ பேசுவது போல வெட்க சிவப்புடன் திரும்பிக் கொள்ள மனோவிடமும் உல்லாச புன்னகை பிறந்தது. மனோ ஒன்றும் ஹீரோ இல்லைதான், அவசரக்காரன், குழப்பவாதிதான். ஆனால் இவள் அவன் வாழ்வில் வந்தால் அவன் வாழ்வும் இனிமையாய் நேராகி விடாதா? இனி ஆயுளுக்கும் மனோவுக்கு இந்த மீரா மட்டும்தான். இவளை பெற எந்த எல்லைக்கும் செல்ல அவன் தயார் என்ற உத்வேகம் அவனுக்குள் பிறந்த மறுகணம் கீர்த்தி என்ற பெயர் அதிர்வுடன் நினைவு வந்தது. மறுகணமே முதல் வேலையாய் நாளை கீர்த்தியின் தந்தையை நேரிலேயே சந்தித்து தன் மறுப்பினை வெட்டொன்று துண்டு 2ஆக உடைத்து சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தவன் ரிலாக்ஸ் ஆகி நண்பர்களின் பேச்சோடு தன்னை கலந்து கொண்டான். மனிதன் நினைப்பதெல்லாம் நடந்து விடுகின்றதா என்ன? மீரு மீரு, இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? சுபா பாட்டியின் மெல்லிய குரலில் திடுக்கிட்டு எழுந்தாள் மீரா. சூரிய வெளிச்சம் நன்றாக பரவி காலை 7 மணியாவது இருக்கும் என்று அடித்து சொன்னது. எத்தனை மணி சோப்ஸ், எழுப்பாம விட்டுட்டீங்களே, ஐயோ சமையல் பண்ணலையே என்று அலறி அடித்து கொண்டு எழுந்த மீராவை பார்த்து சோப்ஸ் சிரித்தார். 7 மணிதான், அதெல்லாம் நானே சமையல் பண்ணிட்டேன். தினமும் நீ தானே பண்ற, இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ண என்ன? சாரி சோப்ஸ், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. அந்த முதிய பெண்மணியை வருத்தி விட்டோமே என்று அவளுக்கு கவலையாக இருந்தது. முடிந்தவரை வீட்டின் முழு வேலைகளையும் அவளை பார்த்து விடுவதுதான் அங்கே வழக்கம்.
இட்லி பண்றது பெரிய வேலையா என்ன? அதை விடு, கிளாஸ் இருக்கா? ஆமாம் சூப்ஸ், போனோம். வசி எங்க? ஜங்கிள் புக் சத்தத்தை காணோம். கிண்டலாய் கேட்டமாறே எழுந்து செருப்பை மாட்டிக்கொண்டாள் மீரா. அவன் சாப்பிட்டு கிளம்பி போயாச்சு. இந்த சனிக்கிழமையும் உங்களுக்கு ஃபங்க்ஷனாமே. ஆமா சூப்ஸ், என் ஃப்ரெண்டோட அண்ணாக்கு என்கேஜ்மெண்ட். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நேரமாச்சு என்று சொன்னபடி குளிப்பதற்கான உடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூமை நோக்கி அவள் நடக்க, சுபா தலையசைத்தபடியே ஹாலுக்குள் நுழைந்தார். ஷவரின் கீழே நின்றவளுக்கோ முதல் நாளைய ஞாபகங்கள். என்ன காரியம் செய்து விட்டாள்? அவள் என்ன செய்தாள்? எல்லாமே அவன் செய்த வேலையல்லவா? நேற்று மாலை ரிசப்ஷனில் இனம் புரியாத படபடப்புடன் அவள் சுற்றியதும், கொஞ்சம் அதிகப்படி புன்னகையும் பார்வையுமாக அவன் அவளையே தொடர்ந்ததும், இருவருமாகவே எல்லை கோட்டை தாண்டி ஒரு அடி எடுத்து வைத்து விட்டதை அவளுக்கு உணர்த்தி இருந்தன. நிறுத்து நிறுத்து என்றால் மனம் எங்கே சொன்ன பேச்சை கேட்கிறது? இனிமேல் இவன் பக்கமே திரும்புவதில்லை என்ற சபதத்துடன் வீடு வந்து படுக்கையில் விழுந்தாள். ஃபேஸ்புக்கில் அவன் நட்பு கரம் நீட்டிக் கொண்டிருந்தான். இவனோடு ஃப்ரெண்ட் ஆனால் மற்றவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் என்று அவள் தயங்கியதெல்லாம் ஒரு சில கணங்கள் தான் அக்செப்ட் செய்து விட்டாள். அந்த நேரத்தில் அவனும் ஆன்லைன் வந்திருக்க வேண்டும். ஹாய், ரிப்போர்ட் ரொம்ப நன்றாக இருந்தது. கொஞ்சம் அதிகப்படியாய் திட்டுவிட்டேன், மன்னித்துக்கொள் என்று உடனடியாகவே மெசேஜ் வந்தது. அதிலேயே உருகி போனவள், சாரி சார், இன்றைய விழா டென்ஷனில் தான் கார்டை அங்கே கொண்டு வந்து வைத்து டிசைன் செய்தேன் என்று இவளும் அது காதலனுக்கு வாங்கியது இல்லை என்று கிடைத்த முதல் சந்தர்ப்பத்திலேயே மறைமுகமாக தெளிவுபடுத்தினாள். பிறகு, அன்றைய டெக்கரேஷன் நன்றாக இருந்தது. எப்படி பிசினஸ் ஆரம்பித்தீர்கள்? எப்படி அதில் ஆர்வம் வந்தது? வசி, என் ஜூனியர். அவனுக்கு அடிக்கடி மூக்குக்கு மேல் கோபம் வந்தாலும் நல்லவன். இப்படியெல்லாம் அவன் எடுத்துவிட, அம்மா அப்பா இறந்தது. வசியும் அவளும் சூப்ஸ் துணையோடு வாழ்வது வரை தன் வாழ்க்கை வரலாறையே அவள் அவனுக்கு சொல்லிவிட்டாள். இவள் குட் நைட் சொன்னாலும் அவன் ஏதாவது அவசரமாக கேட்டு மீண்டும் சில பல ரவுண்ட் சேட்டை நடாத்தி, நாளை உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, என் கிளாஸ் இல்லைல்ல என்று சோக ஸ்மைலியுடன் பெரிய மனது செய்து 1 மணி அளவில் முடித்து வைத்தான். சாட் பண்ணும்போது எடுத்த முடிவுகளோ அவன் அவளுடைய விரிவுரையாளன் போன்ற எந்த உண்மைகளும் அவள் மனதில் இருக்கவில்லை. அப்படியே தூங்கியும் போய்விட்டாள். இப்போதோ அவன் பேசிய வரிகளுக்கு எல்லாம் புது புது அர்த்தம் கண்டுபிடித்து அவள் உள்ளம் எளிதாய் நடுங்கியது. கூடவே தான் அனுப்பிய செய்திகளையும் மனதில் ஓட்டி பார்த்து இதை அவன் எப்படி எடுத்து கொண்டிருப்பானோ என்று மனம் குழம்பினாள் மீரா. அன்றைக்கு ஒரே ஒரு விரிவுரைதான் விசேட வகுப்பாக காலையில் போடப்பட்டிருந்தது. அவசர அவசரமாக தயாராகி அரை குறையா இட்லியை விழுங்கிவிட்டு பஸ்ஸில் போக நேரமின்றி மீட்டர் டாக்ஸி ஒன்றில் ஏறிக்கொண்டு பறந்தாள் மீரா. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சும்மாவே போரடிக்கும். இதில் இன்று இவள் கவனிப்பதாவது, நிலா இன்று வர முடியாது, நீ எனக்கும் அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் சைன் போடு என்று ஆணை பிறப்பித்திருந்தாள். இந்த மனுஷன் வேறு கடைசியில் தான் ஷீட்டையே தருவார். வேறு வழியே இல்லை, உட்கார்ந்திருந்துதான் ஆக வேண்டும். கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டவள் விரிவுரையை நிஜமாகவே கிரகிக்க முயன்றாள். ஆனால் கண்களும் மனதும் மொபைல் டேட்டாவை ஆன் செய்து ஃபேஸ்புக் மெசஞ்சரை பார் என்றது. முடியவே முடியாது. குறைந்தபட்சம் இரவு வரையாவது மொபைலை பார்க்கக்கூடாது. அவன் மெசேஜே போட்டிருந்தாலும் அவள் பார்க்கவில்லை என்றால் அக்கறை இல்லாதவள் என்று எண்ணி விலகிவிட சந்தர்ப்பம் உண்டு. மீண்டும் ஒரு தீர்மானத்துக்கு மனம் வர மொபைலை ஹேண்ட்பேக்கில் போட்டாள் அவள். ஒரு அரை மணி போயிருக்கும். தண்ணீர் தாகம் எடுப்பது போல் மீண்டும் மனதுக்குள் போராட்டம். எடுத்து டேட்டாவை ஆன் செய்ய மறுகணமே சாட் விண்டோவில் அவன் முகம் வந்து விழுந்தது. குட் மார்னிங் மீரா என்றபடி படபடப்புடன் மீண்டும் ஆஃப் செய்து மடியில் வைத்து கொண்டவளுக்கு ஐயையோ சீன் என்று அவனுக்கு போயிருக்குமே என்று அப்போதுதான் உரைத்தது. மறுபடி ஆன் செய்து குட் மார்னிங் அனுப்பிவிட்டு மீண்டும் ஆஃப் செய்ய முன், ஹேய், லெக்சர்ஸ்ல இருந்து விளையாடுறியா என்ற மின்னல் வேகத்தில் பதில் வந்தது. சிரிப்பு ஸ்மைலியுடன் நிறுத்தி கொண்டாள் அவள் அப்போதைக்குத்தான். பிறகு அன்றைய நாள் விரிவுரை முடிந்த பின்னும் லைவ் அப்டேட்ஸ் போல மாறி மாறி மெசேஜ்கள் போய்கொண்டே இருந்தன. மீராவின் பக்கம்தான் தயக்கம் இருந்தது. அவனும் புது புது டெக்னிக்குகளை கையாண்டு கொண்டிருந்தான். அவள் அலுவலகத்தில் இருந்தபோது ஒரு புத்தகத்தின் சாஃப்ட் காப்பியை ஆன்லைனில் தேடி கொடுக்க சொன்னான். மறுக்கவே முடியாமல் அவளும் அதை செய்ய வேண்டியிருந்தது. வசி கூட கேட்டுவிட்டார். என்ன மீரா, போனையே பார்த்துட்டு இருக்க என்று. எல்லாம் அவன் செய்யும் லீலைதானே.
இது எங்கே கொண்டு போய் விடும் என்று அவனுக்கு புரியாதா? மனோத்தியனை மனதில் திட்டி தீர்த்தாலும், நீ மொபைல் டேட்டாவை ஆஃப் செய்து வைத்தாலே ப்ராப்ளம் சால்வ்டு. நீ முதலில் அதை செய்யேன் என்று மறுமனம் கிண்டல் செய்தது. வீராப்புடன் போனை ஆஃப் செய்து வைத்தவள் வீட்டுக்கு வந்து வழக்கம் போல சோப்ஸுடன் இணைந்து சமையல் செய்து வசியோடு சண்டை போட்டபடி சாப்பிட்டு மறுபடி அறையை பூட்டி கொண்டு தூங்க வந்தாள். உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்றபடி அவன் மெசஞ்சரில் காத்திருந்தான். அத்தனை வீர சபதங்களும் பறந்து போக, சொல்லுங்க என்று பதில் அனுப்பினாள் மீரா. சாப்பிட்டாச்சா? ஆமா, நீங்க? ஆ, என்ன பேசணும்? இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு சின்ன பிரச்சனை. நான் அவனை சப்போர்ட் பண்ணுறதா வேணாமான்னு குழம்பி போயிருக்கேன். வீட்டில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அம்மா அப்பா டென்ஷன் ஆயிடுவாங்க. நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அவளோடு தன் குழப்பத்தை பகிர நினைக்கிறான் எண்ணும் போதே அவள் முழுவதும் உருகிவிட்டாள். ஆ, சொல்லுங்க. அவருக்கு என்ன பிரச்சனை? அவனை அவன் வீட்டில் யாருமே புரிஞ்சுக்கல. அவன் மனசு உடஞ்சு போயிருக்கான். முதல்ல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். நீ சார்னு சொல்லாத. பேர் சொல்ல முடியலைனாலும் பரவாயில்ல. சார் வேணாம். ஆ, அவனோட அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர். அவர்கிட்ட ஒரு பெரிய பிஸ்னஸ். 2 9 மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் ஒரு பெரிய வீடு, யாழ்ப்பாணத்தில் 2 வீடு, அப்புறம் கொழும்புல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. ஆ, அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கும்போதே என் ஃப்ரெண்டுக்கு இஷ்டம் இல்லை. இந்த லெவலுக்கு இறங்கி போகணுமா? யார் இதை நடத்துவாங்க? நல்ல பேருள்ள ரெஸ்டாரண்ட் என்றாலும் பரவாயில்லன்னு சொல்லி பார்த்தான். ஆனால் அவருக்கு அது ஒரு ஹாபின்னு அவங்க அப்பா சொல்லவும் சும்மா இருந்துட்டான். ம். அவளுக்கு கோபம் வந்தாலும் பொறுமை காத்தாள் மீரா. இப்ப இவங்க எல்லாரும் வளர்ந்து படிச்சு முடிச்சதும் இவனோட அண்ணன் அப்பா கூட பிசினஸ் பார்த்துக்க போயிட்டான். இவனுக்கு ஏற்கனவே அங்க 2 பேரும் இருக்காங்களே. ஒரு 35 வயசுக்கு பின்னாடி நானும் போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில இருந்தான். ஆ, இந்த வருஷம் அவங்க அப்பா அவர் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு எழுதிட்டார். ஓ, சொத்து பிரச்சனையா? ஷ், முழுசா கேளு முதல்ல. ஓகே, சொல்லுங்க. அண்ணனுக்கு பிஸ்னஸை முழுசா கொடுத்துட்டார். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ல இவனுக்கு சின்ன பங்கு கூட இல்லை. இவனுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டையும் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் எழுதி வச்சுட்டார். ஓ, என்னவோ அவனுக்கு தாங்க முடியல. செம கோபம். எதுக்கு? எதுக்கா? உனக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு வார்த்தை அவனை கேட்காம நீ இந்த ஓடாத ஹோட்டலை தான் பார்த்துக்கணும்னு தன் விருப்பத்தை அவன் மேலே திணிக்கிறது சரியா? அவர் படிச்சு முடிச்சு ஏன் தங்களோட கம்பெனிக்கு போகல? லைஃப்ல பின்னாடி அதைத்தானே பண்ண போறான். கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ண போறேன்னு சொன்னான். அவங்க அப்பாக்கு இது தெரியுமா? இல்ல. ஆனா கேட்கணுமா இல்லையா? அவன் அவர்கிட்ட கோபமா இதை கேட்க, அவர் என் சொத்து என் இஷ்டம், உனக்கு இஷ்டம் இருந்தா வாங்கிக்க, இல்லைன்னா நீயே சம்பாதிச்சுக்கன்னு எடுத்தெறிஞ்சு பேசவும் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். காட், இப்ப சொல்லு, என் ஃப்ரெண்ட் பண்ணது தப்பா? பின்ன உங்க ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்கு போனதில்லை, வேற கம்பெனியில பிஸ்னஸ்க்கு சம்மந்தம் இல்லாத வேலை பார்க்குறார். பிறகு எதுக்கு அவருக்கு பிஸ்னஸை கொடுக்கணும்? அதான் 9 மாடி அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, போதாதா? ஒன்றில் 4 வீடு இருந்தாலும் 36 வீடு. அப்பா, சரியான பேராசைக்காரன் உங்கள் ஃப்ரெண்டு. அவனுக்கு அது கோபம் இல்லை, வருத்தம்தான். அண்ணனுக்கு தானே கொடுத்தாங்கன்னு அவன் சொல்கிறான். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தது அவனுக்கு ரொம்ப கோபம். அவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அப்பா வேணும்னே அவனை அவமானப்படுத்தினதா அவன் நினைக்கிறான். எந்த ரெஸ்டாரண்ட்? பம்பலப்பிட்டியில் இருக்கே, ஸ்டார் ரெஸ்டாரண்ட். அங்கே யாரும் போகிறது இல்லைதான். இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் என்றால் கேவலமா? அப்போ எங்களோட பிஸ்னஸும் கிட்டத்தட்ட அப்படித்தானே? எங்களையும் அப்படித்தான் நீங்கள் எல்லாரும் சொல்வீங்களா? அவள் சூடாகி விட்டாள். அப்படி இல்லை, பின்ன நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் ஒன்று சொல்லவா? உங்களோட அந்த ஃப்ரெண்டு சரியில்லை. அவன் கூட சப்போர்ட்டுக்கு போகாதீங்க. கொஞ்ச நேரம் பதில் இல்லை. பிறகு ஏன் என்ற கேள்வி வந்தது. எனக்கு சொத்து பணம்னு சண்டை போடுறவங்களை கண்டாலே பிடிக்காது. நான் இருக்கும் இடம் அப்படி. உங்களுக்கு தெரியுமா, வசியை பெரியம்மாவோட கனடா அக்கா கூட்டிட்டு போகவே வந்தாங்க. அந்த வயசுல அவன் எனக்காக போக மாட்டேன்னு சொல்லிட்டான். எங்ககிட்ட அப்ப இருந்தது வெறும் 40 லட்சம் தான். 2 அப்பா அம்மாவோடையும் பணம். எங்க 2 பேர் படிப்பு மற்ற செலவுகளுக்கே கிட்டத்தட்ட 20 செலவாயிடுச்சு. மீதி 20ல அவன் ஒரு சதம் கூட எடுத்துக்கல. என் கல்யாணத்துக்காகன்னு வச்சிருக்கான். ஜீரோல இருந்துதான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சது. இத்தனைக்கும் அவன் என் சொந்த அண்ணன் கிடையாது. உங்க ஃப்ரெண்டெல்லாம் என்ன மனுஷனா சார்? சரி, இவருக்கு பிஸ்னஸ் பண்ண ஆசை இருந்தது. அவரை ஒரு வார்த்தை கேட்காம அவங்க அப்பா அவங்க அண்ணனுக்கு முழுசா கொடுத்துட்டார். வருத்தம் இருக்கும் தான். ஆனா ஆனா அவரையும் அவங்க அப்பா சும்மா விடலையே. பொறுமையா அப்பா கிட்ட பிரச்சனையே தீர்த்திருக்கலாம். அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி சொத்துக்காக பெத்தவங்க கூடயே பிரச்சனை பண்றவர் உங்ககிட்டயும் நேர்மையா இருக்க மாட்டார். நீங்க அவரை நம்பாதீங்க. அவர் கூட சேராதீங்க.
மறுமுனையில் வெகுநேரம் மௌனம் நிலவியது. அப்படியா சொல்ற? இன்னொன்னும் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சொல்லு. உங்க ஃப்ரெண்டுக்கு அவர் சொல்ற போல பிசினஸ்ல பேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அவரோட பிரச்சனை அவருக்கு பிடிக்காத ரெஸ்டாரண்ட்டை கொடுத்து தன்னை அவமானப்படுத்திட்டார் அவங்க அப்பா என்றதுதான். எப்படி சொல்ற? வசி பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நான் படிச்சிட்டு இருந்தேன். அவங்க பண்றதை பார்க்க ஆசையா இருக்கும். நானும் போய் சேர்ந்துக்குவேன். அவன் திட்டுவான். டிகிரி கையில வாங்கிட்டு நீ உள்ள வா இப்ப வேணாம்னு. என்னால் அப்படி காத்துட்டு இருக்க முடியல. கடைசியில் WKCயில் சேர்ந்து வேலை பார்த்துட்டே தான் படித்தேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிஸ்னஸில் பேஷன் இருந்திருந்தா அவரால் 35 வயசு ஆகினதுக்கு அப்புறமும் வரலாம்னு இருந்திருக்க முடியாது. அது அவங்க அப்பாவுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் அவரை தப்பு சொல்ல மாட்டேன். ஆ, படிக்கலையா? என் பையனுக்கு உரியதை அவனே சம்பாதிப்பான்னு சொல்லிட்டு ஜாக்கிசான் தன்னோட முழு சொத்தையும் சேரிட்டிக்கு எழுதி வச்சிருக்கார். ஒரு மனுஷன்னா உழைச்சு வாழணும். மற்றவங்க சொத்தை எப்போ தருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறது கேவலம். முடிஞ்சா நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அவரை மெல்ல கழட்டி விட்டுருங்க. ஆவேசமாய் டைப் செய்து அனுப்பினாள் மீரா. சுற்றிலும் சின்னதாய் பசிய பொருட்களுடன் நிலப்பரப்பை கொண்டு பெரும் அளவுக்கு வீடொன்று அடைத்து நின்ற 12ஆம் இலக்க வீட்டின் முன் காலிங் பெல்லை அழுத்திவிட்டு காத்திருந்தான் மனோத்தியன். அருகிலேயே அவன் நண்பன் பிரகலாதனும். மனோ, இன்னும் எவ்வளவு வீடா இருக்கு? பாக்கெட்டில் இருந்த லிஸ்டை பிரித்து பார்த்துவிட்டு இன்னும் 12 வீடு இருக்கு என்று அவன் சொல்லவே வாயை பிளந்தபடி மயக்கம் வருவதைப் போல நடித்து பிறகு மச்சி சாப்பிட்டுட்டு போலாம்டா என்றான் பிரகலாதன். டே, 11:30 தான் ஆகுது. இன்னும் 2 வீட்டுக்கு சொல்லிட்டு போலாம்டா. அதை சொல்லல. எல்லா வீட்லையும் நம்ம உள்ள கூப்பிட்டு எதையோ சாப்பிட்டு போக சொல்றாங்கல்ல, இந்த வீட்லையாவது மனசு வைடா. மானத்தை வாங்காத எருமை. வீட்டு கதவு திறக்கப்படுவதை கவனித்தபடி மற்றவனை முறைத்தான் மனோத்தியன். விழாவுக்கு அழைக்க வேண்டிய லிஸ்டில் கொஞ்சத்தை ஏன் புறம் தள்ளு, நான் போய் அழைக்கிறேன் என்று மனோ கேட்க சாமர்த்தியமாய் ஆதி சொந்தங்களின் லிஸ்டை அவன் புறம் தள்ளிவிட்டிருந்தான். ஆகா, 1000 கேள்வி கேட்பாங்களேடா என்று டென்ஷன் ஆனாலும் அவன் பின்வாங்கவில்லை. பாதுகாப்பு நடவடிக்கையுடன் களத்தில் இறங்கிவிட்டான். அதுதான் பிரகலாதன். இவனை அழைத்து வந்ததே ஒவ்வொரு வீடுகளிலும் அவனை அமர வைத்து சாப்பிட வைத்து சில பல விசாரிப்புகளை செய்ய விழையும் உறவுகளை நண்பனோடு வந்தேன், சீக்கிரம் போக வேண்டும் என்று தவிர்க்க வேண்டித்தானே. ஹலோ மனோ, வா வா. வந்த நடுத்தர வயது மனிதர் அவனை எதிர்பார்க்கவில்லை என்பது உயர்ந்து ஒலித்த அவரது குரலிலேயே தெரிந்தது. உள்ள வாங்க தம்பி, இது பிரகலாதனுக்கானது. லீலா, யார் வந்திருக்கா பாரு என்று அந்த மனிதர் உள்நோக்கி குரல் கொடுக்க ஒட்ட வைத்த புன்னகையுடன் சோஃபாவில் தொற்றிக் கொண்டிருந்தான் மனோத்தியன். அருகிலேயே பிரகலாதனும். மனோவா, அதிசயமா இருக்கே. எங்க வீடெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன? உள்ளிருந்து வெளிவந்த ஆன்டி ஆதங்கமாய் கேட்டார். கொஞ்சம் பிஸி ஆன்டி, அதனால எங்கேயுமே கிளம்ப முடியறதில்ல. இப்ப கூட லீவ் போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஆதிக்கு சனிக்கிழமை 4:30க்கு என்கேஜ்மெண்ட். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வரணும். மியாமி ஹால்ல சிம்பிளா நடத்துறோம். அப்புறம் அப்பா ஃபோன் பண்ணுவார் உங்களுக்கு. அவன் சொல்லி முடிக்க கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆதியின் விழாவுக்காய் அழைப்பதற்காய் மனோ வருவான் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். சண்டை விவகாரம்தான் கண் காது மூக்கு வைத்து உறவினர்களிடையே பரவி இருந்ததே. அந்த விவகாரத்தை அப்படியே அடங்கி போக வைக்கத்தான் மனோவை உறவினர்கள் வீட்டு பக்கம் ஆதி அனுப்பி இருக்க வேண்டும். சந்தோஷம்பா, நாங்களும் கேள்விப்பட்டோம். பொண்ணு பேர் என்ன? ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது லவ்வாமே. பொண்ணு எந்த பக்கம்? லீலா அம்மையார் வெகு கவனமாய் விசாரித்தார். பல்லை கடித்தாலும் ஆமா, அண்ணி பேர் சக்தி. அவங்க பிறந்து வளர்ந்தது இங்கதான் என்று சுருக்கமாய் முடித்தவன். அப்போ நாங்க கிளம்புறோம், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் என்றபடி எழுந்து கொண்டான். மனோ, இருப்பா, இப்படி சட்டுன்னு புறப்பட்டா எப்படி? ட்ரிங்க் எதுனாலும் குடிச்சிட்டு போங்க. இல்ல ஆன்டி, இன்னொரு நாள் வரனே. 12:30க்கு நாங்க 2 பேரும் ஒரு செமினார்ல இருக்கணும். அதற்கு மேல் வற்புறுத்த முடியாமல் அவர்கள் விடை தர மொபைல் மெசஞ்சரை திறந்து செக் செய்தபடியே காரை நோக்கி வந்தவன். ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் பிஸி. சனிக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே அசம்பிள் பண்ண வேண்டியிருக்கு என்ற மீராவின் மெசேஜை கண்டதும் மீண்டும் டென்ஷன் முகத்தில் ஒட்டிக்கொள்ள இறுகி போய் ஓகே ஓகே நைட் பேசுறேன் என்ற மெசேஜ் விட்டு காரில் அமர்ந்தான். சனிக்கிழமை நெருங்க நெருங்க பயம் அவனை இறுக்கி கொண்டே வந்தது. அதன் பின்னே அவள் அவனிடம் பேசுவாளா? இருந்திருந்து இவளிடம் போயா நித்து கான்ட்ராக்டை கொடுக்க வேண்டும்? அன்றைக்கு நித்துவை பற்றி மீரா சொன்ன போது அதிர்ந்து போனவன் நித்துவுக்கு ஃபோன் போட்டான். அவளோ கேஷுவலாக,
அவளை எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. நீ என் அண்ணன் என்றால் என்னோடு பேச தயங்குவாளோ என்றுதான் ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் செய்து என் குடும்பம் பற்றிய அடையாளங்களையே எடுத்து விட்டேன். அவர்கள் தொழிலில் சூப்பர். ஆகவே புக் செய்தேன். உனக்கென்ன வந்தது என்று அவனையே கேள்வி கேட்டாள். மனோவின் தலை சுற்றியது. மனோ நித்யாவின் புகைப்படங்களை அவனுடைய முகப்புத்தகத்தில் பகிரவே மாட்டான். ஆகவே அவளுக்கு இதுவரை புரிந்திருக்காது. ஆனால் விழா நெருங்க நெருங்க தெரிந்து விடுமே. அதுவும் இப்படி சண்டை போட்டு விலகிய அண்ணன் என்று தெரிந்தால் அவள் தன்னை வெறுத்து விடுவாளோ என்று அவள் மேல் நேசம் கொண்ட மனம் அஞ்சியது. ஆகவே தன்னை புரிய வைக்க வேண்டும். தன் பக்க நியாயங்களை சொன்னால் அவள் தன்னை புரிந்து கொள்வாள் என்று அவன் முற்றாக நம்பினான். நண்பன் என்று ஆரம்பித்து அவள் புரிந்து கொண்டு ஆறுதலாய் பேசியதும் அது நான் தான் என்று சொல்லி விடுவதே அவன் எண்ணம். ஆனால் நடந்ததோ தலைகீழ். அவள் அவன் சொன்னதை காதிலேயே வாங்கவில்லை. ஒரு பட்டிமன்ற பேச்சாளி போல நியாயங்களை கொட்டி தள்ளிவிட்டாள். என்ன ஒன்று, திருக்குறளோ இலக்கியங்களிலோ உதாரணத்துக்கு வரவில்லை, அவ்வளவுதான். அவளுடைய அண்ணன்காரன் அந்த வசி என்ன பெரிய மகாத்மாவா? மூச்சுக்கு மூச்சு உதாரணம் காண்பிக்க? அது மட்டுமா, இன்னும் அவன் நினைக்கக்கூட விரும்பாத எத்தனையோ. அவள் பேச்சை மறுக்கக்கூட முடியாமல் தன்னையே குற்றவாளியாக்கி அவனுக்குள் உருவான மறுகள் வேறு. நேற்றில் இருந்து கொதித்து போயிருந்தவனை பிரகலாதனின் சேஷ்டைகள் கூட கவனம் கலைப்பதாயில்லை. அன்று மதியம் பிரகலாதனோடு பல நாள் போக வேண்டும் என்று நினைத்து விட்டு போன மன்ஹட்டன் ஃபிஷ் மார்க்கெட்டில் மதிய உணவை உண்டது. அன்று முழுவதும் அந்த லிஸ்ட் முழுக்க இன்வைட் பண்ணி முடித்தது. அருகில் இருந்த KFC ஒன்றில் ஐஸ்கிரீம் சண்டே வாங்கி தந்தது என்று தன் வேலையோடு பிரகலாதனையும் அவன் மறக்காதிருந்தாலும் வழக்கமான உற்சாகமான மனோவை பிரகலாதனுக்கு அவனால் கொடுக்க முடியவில்லை. தட்ஸ் இட் மச்சான். ஏன்டா உருன்னு இருக்க? உன் கூட என்ஜாய் பண்ணலாம் என்னதாண்டா லீவ் போட்டேன். நீ என்னடான்னா இன்னைக்கு பூராவும் முட்டை போட போற டைனோசர் போலவே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க. இதெல்லாம் நல்லா இல்லை, சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீயே சொல்லிட்டுரு. கார் மௌனமாய் நகர்ந்தது. டே மனோ, அங்கே பாரேன். அவன் கை காட்டிய புறம் தியேட்டர் ஒன்றின் பேனரில் ஜாக்கி சானின் புதிய திரைப்படம் ஒன்றுக்கான கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தது. மனோவின் முகம் ஒரு இரத்த சிவப்புக்கு மாறியது. நைட் 6 மணி ஷோவுக்கு போகலாமாடா? வேணாம். ஏண்டா? ஏன்? நீ உன் ஃப்ளாட்டில் படுத்து தூங்க போகிற, நான் ஏன் வீட்டில். நாளைக்கும் நீ லீவ், அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிற? சொன்ன புரிஞ்சுக்கடா. பிடிக்கல, வேற ஏதும் படம் போகலாம். 10 என்றதுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. அதுக்கு நான் குவார்ட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்திடுவேன். யாரு நீ? தனியா போட்டா விட்ரா மச்சான், ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஜாக்கி படம் பார்க்க உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி திங்க் பண்ணிப்பாரு. ஒன்றும் வேணாம். டேய் கேளேண்டா, சொல்லி தொலை. கார் கிரீச்சிட்டு நின்றதும் அவன் சிரிப்பு மறைந்தது. 6:30 தாண்டா ஷோ. இப்போ 5 மணி. இப்போவே போக முடியாது. அவன் எதையோ பேசி வைத்தான். மனோ எதற்கு கொலை வெறியாய் முறைக்கிறான் என்று அவனுக்கு புரியவே இல்லை. இறங்குடா. ஏய் மனோ, இறங்குடான்னா? அட பாவி, டே என்னடா ஆச்சு உனக்கு? மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் எதுவுமா? அவன் முகத்தின் குழப்பம் பொய் இல்லை. உதட்டோரம் கருக்கொண்ட சிரிப்பில் மனோ முகத்தின் இறுக்கம் தளர்ந்தது. சரக்கடிக்கலாமா? என் ஃப்ளாட்டுக்கே போகலாம். சூப்பர் மச்சி, எவ்வளோ நாள் ஆச்சுடா. அவங்களையும் கூப்பிட்டுடலாம். வேணாம், நீ நான் மட்டும் போதும். அப்படிங்கிற? ஓகே என்ற தோளை குலுக்கிவிட்டு அம்மாவை அழைத்து இன்றிரவு மனோவோடு தங்குவதாக அறிவித்துவிட்டு பிரகலாதன் உற்சாகமாய் நிமிர்ந்து அமர்ந்தான். அதன் பிறகு வெரைட்டியான சிப்ஸ், ஃப்ரைடு சிக்கனுடன் ஆளுக்கு ஒரு பீர் டின்னுடன் மனோவின் ஃப்ளாட்டில் இருவரும் சோஃபாக்களில் விழுந்திருக்க பிரகலாதன் என்றோ ஒரு நாள் தோற்று போன தன் காதல் கதையை தூசு தட்டி கொண்டிருந்தான். நீ சொல்லு மச்சி, லவ் ஏண்டா எனக்கு செட் ஆகல? நானும் லெக்சர் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் நல்லவனா கூட இருக்கேன். அப்புறம் ஏண்டா என்ன விட்டுட்டு போனா? சொல்லேண்டா. லூசு, அவ உன்னை விட்டு போகும்போது நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தடா. பாயிண்ட்ரா. கொஞ்ச நேரம் மௌனமாகவே இருந்தனர். பிறகு இந்த முறை மனோவே ஆரம்பித்தான். என் கூட பேச வேணாம்னு சொல்லிட்டடா. என்னது? உன் கூட யார் பேசக்கூடாது? யார் அப்படி சொன்னா? நானே என் கூட பேசக்கூடாதாம்டா. ஹே, உனக்கு ஓவர் ஆயிடுச்சுடா மனோ. இன்னும் ஒரு டின் கூட காலி ஆகலையே, அதுக்குள்ளையா? எருமை கேளேண்டா என்று லேசான குழறலுடன் ஆரம்பித்தவன் தன் காதல் கதையை ஆதியுடன் அந்தமமா எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். ஜாக்கிசான்லாம் அவன் பையனுக்கு சொத்தெழுதி வைக்கலையாம். கோட் வேற பண்றாடா. கடுப்பாகாதா? சொச்சோ, போட்டோ காமி. அவன் மொபைல் கேலரியில்
செமினாரின் போது எடுத்த போட்டோவை காண்பித்தான். அன்னைக்கு நாம பார்த்த பொண்ணா? அன்னைக்கு ரியா சொன்னான்டா, நான் தான் நம்பல. அதை விடு, இப்ப என்ன பண்றது நான்? பிரச்சனை தான், ஆனா நீ அவ கால்லயே விழுந்துரு மச்சான். அவளுக்கா தெரிய வர முன்ன நீ சொல்லிடுறது பெட்டர். அது முடியாதுடா, நான் அவளை லவ் பண்றேன், ஆனா அவளுக்கு இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல. அப்படி இருக்கும்போது சொன்னா போடான்னு போயிருவா. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், அப்புறம்தான் சொல்லணும். எப்பட்றா இப்படி கலக்கறடா என்று குழறலாய் சிரித்தவன் பிறகு ஏதோ நினைவு வந்தவனாய் மனோவின் கையை பிடித்து உலுக்கினான். டேய், அப்போ அந்த பொண்ணு, அவளை என்னடா பண்ண? கீர்த்தியா? அது வேற ஒரு சிக்கல் மச்சான், முடியல. டேய், நான் அவ்வளோ கேவலமானவனாடா? அந்த ரிசப்ஷன்ல என் மனசு புரிஞ்சதுமே அவங்க அப்பாவை தேடித்தான் போனேன். அவன் ஃபாரின் போயிட்டான். நேத்து கூட போய் பார்த்தேன். அவன் இன்னும் திரும்பி வரல. வந்ததும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா சொல்லிடுவேன். நான் நல்லா யோசித்தேன், இது சரி வராதுன்னு. சிக்கன் ஆறிப்போச்சு, மைக்ரோவேவில் வைப்போமா? ஆமாம், நார்மலாக இந்த சைஸ் ரோசஸ் போதும். ஆனால் மணமக்களுக்கு பின்னே செய்ய போகிற டெக்கரேஷனில் மட்டும் கொஞ்சம் பெரிய ரோஜா இருக்கிறா போல பாருங்க. திருமணம், வரவேற்பு போன்ற பெரிய நிகழ்ச்சிகளுக்கு WKCயினர் தாங்களே அலங்காரம் செய்து கொள்வதில்லை. இப்போதைக்கு பெரிய அளவில் தாங்களே உருவாக்கி கொள்ள WKCக்கு ஆள் அணியோ நிபுணத்துவமோ இல்லை. ஆகவே எப்படி வேண்டும் என்று டிசைன் செய்து தனித்தனி பகுதிகளாக அவர்களுடைய கற்பனையைப் போலவே செய்து தரும் பொறுப்பை கிரியேஷன்ஸிடம் தான் கொடுப்பார்கள். அதன் உரிமையாளன் வசியின் நண்பன் ஒருவனின் தம்பியான கிரிஷ். ஆகவே கிரியேஷன்ஸ் என்ற நிறுவனத்துக்கு பெயர் வைத்து கொண்டிருந்தார்கள். நாளை மாலை தான் நித்யா வீட்டு விழா என்ற அளவில் நாள் நெருங்கி வந்துவிட இறுதிக்கட்ட வேலைகளுக்காய் கிரியேஷன்ஸுக்கு வந்திருந்தான் வசி. இந்த அளவு போதுமா பாருங்க என்று கேட்டபடி கொஞ்சம் பெரிதான ரோஜா ஒன்றை காண்பித்த பெண்ணிடம் இதைவிட கொஞ்சம் பெரிதாக என்று காண்பித்து இல்லை, எப்படி அமைய வேண்டும் என்றும் காண்பித்தான் வசி. அவர்களுடைய வழக்கமான டிசைனர் மீராவுக்கு அந்த வாரம் ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருந்தது. அங்கேயும் இங்கேயுமாக அல்லாடியவளிடம் நித்யா வீட்டினர் தான் தீம் எதுவும் வேண்டாம் என்று விட்டார்களே, ஆகவே அதை நான் பார்த்து கொள்கிறேன், நீ அசைன்மெண்ட்டை முடி என்று தானே பொறுப்பை எடுத்திருந்தான். அதைவிட முக்கியமான காரணமாக பெட்டா வீதியில் வைத்து எங்க வீட்டு ஃபங்க்ஷனை பண்ணி தரீங்களா என்று நித்யா அவனிடம்தானே கேட்டாள். அவன்தானே செய்தாக வேண்டும். ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்தான். நித்யாவின் நினைவில் புன்னகை மலர்ந்தது அவனுக்கு. அந்த வாரம் முழுக்க வசிக்கு காதல் வாரமாய்த்தான் போனது. அசைன்மெண்ட் டென்ஷனிலோ என்னவோ மீராவும் அதிகம் ஆஃபீஸில் இருக்கவில்லை. முதல் நாள் அண்ணனோடு வந்து எல்லாவற்றையும் முடிவு செய்துவிட்டு அட்வான்ஸ் கொடுத்து போனவளை பார்க்கும் ஆர்வம் தோன்றிய போதெல்லாம் அவளை ஃபோன் செய்து அழைத்தான். அவளுக்கும் அவன் மேல் ஆர்வம் இருப்பது மீரா இல்லாத நேரமாய் தேடி பிடித்து அவளிடமே உறுதிப்படுத்தி கொண்டு வரும் அவளது கள்ளத்தனத்திலேயே புரிந்து போக அவனும் காதல் வானில் உற்சாகமாகவே பறந்தான். தொலைபேசி வைப்ரேட்டர் எடுத்து பார்த்தவன் முகம் இன்னும் மலர்ந்தது. அவள்தான். ஹலோ வசி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? பிஸியா? இல்லை, கிரியேஷன்ஸில் உன் வேலையத்தான் இருக்க, சொல்லு. நானும் வரவா? டிசைன்ஸை பார்க்கலாமா? அவளின் உற்சாக குரல் மறுமுனையில் கேட்டது. உள்ளுக்குள் சிரிப்பு குமிழியிட, நீங்க தான் தீம் எதுவும் வேணாம், எல்லாம் உங்க ஐடியாலேயே பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்களாமேம்மா, அப்புறம் என்ன? குறும்பு குரலில் கேட்டான் வசி. இல்லை வசி, நான் இந்த பக்கம் வந்தேன், நீங்கள் கிரியேஷன்ஸில் தான் இருக்கீங்கன்னு மீரா சொன்னா, அதான் நானும் பார்க்கலாமான்னு கேட்டேன். அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவள் சூடாகிவிட்டாள். மீரா சொல்லி இருப்பாள், இவள் அதற்காகவே புறப்பட்டு வந்திருப்பாள். சிரிப்பு வந்தாலும் அவனுக்கு செய்தவற்றை காண்பிக்கும் எண்ணம் இல்லை. விழா அன்றைக்கு பார்த்து முட்டை கண்ணை விரிக்கட்டும். அதுதான் முடியாதுன்னு சொல்றேன்ல, விடமாட்டியா? அதான் ஏன்? நீ எதுக்கு பார்க்கணும்? என் மேல நம்பிக்கை இல்லை? நேரில் போய் பார்த்தா தான் நம்புவேன், அப்படித்தானே? பேச்ச ட்விஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க என்னை கூட்டி போய் காமிப்பீங்களா இல்லையா? இவளிடம் ஒரு பருப்பும் வேகுவது கிடையாது. இல்லை, நீ பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சா நீ வேற யாரையாவது வச்சு பார்த்துக்க, இறுக்கமாய் சொல்ல முயன்றான் அவன். அட ஆண்டவா, இவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்கு எத்தனை பாடு! வசி மறுமுனையில் அவள் குரல் தழுதடுத்தது போல் இருந்தது. ஏய் நித்யா, இவங்க பிரைவேட் கான்ட்ராக்ட்ஸ்டுமா, உள்ள யாரையும் அலோ பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு டிசைன் காமிச்சு ஐடியா எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டனே, இப்போ வந்து பார்த்தாலும் உனக்கு எதுவும் புரியாது. நாளைக்கு தான் எல்லாமே அசம்பிள் பண்ணுவோம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் வேணும்னு சொல்லலை. சரி, சாரி. அப்பாடா,
குரல் இப்போது தெளிவாகிவிட்டது. என்ன பிரச்சனை என்றாலும் அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்ணுவதும் முகத்துக்கு நேரே கவுண்டர் பண்ணுவதும் என கலக்கரடி செல்லக்குட்டி. மனம் அதற்கும் அவளை கொஞ்சவே செய்தது. பிறகும் சமாளிப்பா 2 வார்த்தை பேசிவிட்டு கட் செய்தவனின் மனம் மீண்டும் அவளிடமே போய் நின்றது. ஆனால் அடுத்த கணமே, அடங்குடா, நீ முதல்ல அவகிட்ட தெளிவா பேசணுமா வேணாமா? மனசாட்சி தலையிட்டு கண்டித்தது. பேசணும். அதுக்கு முன்னாடி கனவு கண்டா என்ன அர்த்தம்? அது அவ எப்படியும் ஓகே சொல்லிருவா. போய் தொலை. வெரசா போகையில புதுசா போறவளே அவ சிரிச்சதும் தலை உறையுது தன்னால. என் பேச்சு மூச்சு எங்க காணல. ஆ வாய் விட்டு பாடி தலையசைத்தபடி டேபிளுக்கான சென்டர் பீஸ் சாம்பிளை பார்வையிட்டவன் தன் போக்கிலேயே அதில் சின்ன இடமாற்றம் ஒன்றை செய்தான். அது முன்பை விட அழகாகி விட்டது போல தோன்ற, கலக்கரடா வசி என்று தன்னையே பாராட்டி கொண்டான் அவன். என்ன கண்ணா, நமக்கெல்லாம் எப்பவே ஜிங்கின மணிதானே, திடீர்னு மெலடி மோட்ல கலக்குறீங்களே? ஷியாம் மூட்டையாய் கொட்டிய இலைகளை பின்னல் போல இணைத்து கொண்டிருந்தவன் தலை நிமிர்த்தி கேட்டான். சி சிச்சி. அவன் கேட்டதும் வசி வேண்டும் என்றே கையை முகத்தில் வைத்து கால்களால் ஏரோப்ளேன் ஓட்ட ஆரம்பித்தான். என்னதிது? வெக்கம். ஓ காட். தம்பி சுந்தர், அண்ணனுக்கு ஒரு சிச்சுவேஷன் சாங்கை போடு. அந்த சுந்தரம் தன் அருகில் வந்த பிளேயரில் நம்பரை தட்ட, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்று விஜய் போதையில் பாட ஆரம்பித்தார். மூட கெடுத்துட்டீங்களே பொறாமை பிடிச்சவனுங்களா? ஒரு மனுஷன் மெலடி மோட்ல இருந்தா பொறுக்காதே என்று கத்தினாலும் வசி சிரித்து கொண்டுதான் இருந்தான். சென்டர் பீஸ், வாயில் வளைவு, மணமக்கள் அமரும் இடம், பின்புற வளைவு என்று எல்லாவற்றுக்கும் தேவையான பொருட்களை அசம்பிள் செய்ய சொல்லி பார்த்துவிட்டு தனக்கு எப்படி தேவை என்று விவரித்து அவர்கள் வேலை ஆரம்பித்ததும் அங்கிருந்து கிளம்பினான் அவன். டெக்கரேஷன் ஓகே, கேட்டரிங் ஹோட்டலின் பொறுப்பு, நிகழ்ச்சி அஜெண்டா நித்யாவிடம் இருக்கிறது, கேக் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, வேறு என்ன? எதற்கு மீண்டும் ஒரு தடவை அஜெண்டாவை பார்த்து எல்லாவற்றையும் முறையாக லிஸ்ட் போட்டு கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மரைன் டிரைவில் இருந்து காலி வீதிக்கு ராமகிருஷ்ணா வீதி வழியாக வண்டியை திருப்பியவனுக்கு ஷண்முகா வெஜ் ஹோட்டல் போர்டை பார்த்ததும் வயிறு நானும் இருக்கிறேன் என்று நோட்டிபிகேஷன் அனுப்பியது. சாப்பிட்டு விட்டு போகலாம் என்ற எண்ணத்துடன் ஹோட்டலின் முன் வண்டியை நிறுத்தினான் அவன். ஏசியின் குளுமை முகத்தில் இதமாய் மோதியது. வார நாளாதலால் கூட்டம் இல்லாமல் இனிமையான ஒரு அமைதியில் இருந்தது அந்த உயர்தர சைவ உணவகம். ஓரமாக இருந்த வட்டமேஜை ஒன்றில் போய் அமர்ந்து கொண்டு மெனுகார்டை கையில் எடுத்தவனுக்குள்ளே பட்சி சற்று உறக்கவே சொல்லியது. இங்க யாரோ ஒரு அக்யூஸ்ட் இருக்கான். அவன் நம்மளை கண்டு ஒளிய வேற செய்யறான். எவன்டா அவன்? மெனுகார்டை லேசாய் கண்களுக்கு கீழே பதித்தபடி அவன் சுற்றுமுற்றும் நோட்டமிட அவனுக்கு வலப்பக்க மூலையில் காதில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு பேப்பர் ரோஸ்ட் ஒன்றின் முன்னே தனியாக அமர்ந்து அவனை பதட்ட பார்வை பார்த்தபடி ஒளிந்து மூலையாக அமர முயற்சி செய்து கொண்டிருந்தவள் அவனுடைய செல்லக்குட்டியேதான். குபீர் சிரிப்பு பீரிட எழுந்து அவளது டேபிளை நோக்கி சென்று அவளுக்கு முன்னே அமர்ந்து கொண்டான் வசி. என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? காதில் இருந்து ஒரு ஹெட்பீஸை கழற்றி விட்டு முறைத்தாள் அவள். எதுக்கு என்ன பார்த்து ஒளிஞ்சுக்கிற? நான் ஒன்றும் ஒளியலையே. அப்படியா? கிண்டலாய் கேட்டவன் அவளையே இமைக்காமல் பார்க்க ஆரம்பித்தான். சிறிது நேரம் முகம் சிவந்து நெளிந்து அமர்ந்து சமாளிக்க முயன்றவள் முடியாமல் வசி என்று தீனமாய் அழைத்தாள். அது சரி, தனியா வந்து உட்கார்ந்து இவ்வளோ பெரிய தோசையை மொக்கிட்டு இருக்கையே, போதுமா இல்லை இன்னும் ஒன்று சொல்லவா? ஐயோ, இதுதான் நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. இந்த பக்கம் வந்த நீங்கள் கிரியேஷன்ஸுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டீங்க. எனக்கு போர் அடிச்சது, அதான் இங்கே வந்தேன். இவங்களோட பேப்பர் ரோஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் எங்கே கண்டேன்? அவள் அழா குறையாய் தன்னிலை விளக்கம் சொன்னாள். நம்பிட்ட என்று சிரித்தபடியே சர்வரை அழைத்து தனக்கு கார தோசை ஆர்டர் செய்தவன் பிறகு அவளை ஆழம் பார்த்தபடி, என்னை பார்க்கத்தானே வந்த என்று கேட்டான். ஒரு கணம் லேசாய் வந்தவள் மறைக்கவில்லை. ஆமா, நீங்க வர வேணாம்னு சொல்லிட்டீங்க. வீட்டில் சொல்லிட்டு வேற வந்த. போய் எதுக்கு போய் சொல்லணும்னு இங்க வந்துட்ட என்று தலையை குனிந்து கொண்டே பதில் சொன்னாள் நித்யா. அவன் மனதுக்குள் ஒரு இதமான நடுக்கம் ஓட படபடத்த அவள் விழிகளையே சில கணங்கள் பார்த்திருந்தான் அவன். பிறகு இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும் தானே என்று அழுத்தமாய் கேட்டான். எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பக்கம்தான் புரிஞ்சுதா இல்லையான்னு ஒன்றும் தெரியல என்றாள் நித்யா வெடுக்கென்று. அவள் கோபத்தை ரசிக்க தோன்றிய மனதை அடக்கியபடி,
நித்யா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்று கேட்டான் வசி. அவனை ஒரு மார்க்கமாய் பார்த்துவிட்டு சுற்றிலும் விழிகளை ஓட்டினாள் நித்து. அந்த மனுஷன் கொஞ்சம் குண்டுதான், அதுக்காக அவரை ஒரு கூட்டமா கன்சிடர் பண்றது தப்பு. அவள் கண்களால் பின் டேபிளில் இருந்த மனிதரை சுட்டி காட்ட சிரித்தே விட்டான். லூசு, சீரியஸா பேசுறது எனக்கே ரொம்ப கஷ்டம். அதுலயும் காமெடி பண்ணிட்டு ப்ளீஸ் டி கோஆப்ரேட் பண்ணு. பின்ன இங்க தனியா தானே உட்கார்ந்துருக்கோம், அப்புறம் எதுக்கு இந்த பில்டப்பு? சரி சரி, எல்லா படங்களையும் அப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. நானும் தெரியாம அதே டயலாக்கை யூஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் பேச வந்ததையே மறந்துட்டேன். நாளைக்கு பேசலாமா? ஒய்யல கொன்னுருவேன், ஒழுங்கா பேசுங்க. ஓகே, நாம சேர்றது சும்மா விஷயம் இல்ல நித்து. உங்க வீட்ல ஒத்துப்பாங்களா? நித்யாவின் முகத்தில் அழகிய சிரிப்பு தோன்றியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.